அப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு இரவு நேரங்கள் ஒத்தையடை பாதை ஒரு அரிக்கன் லேம்பை பிடிச்சின்னு போவான் ஒருத்தன். அப்படியெல்லாம் வளர்த்தணும். அதே மாதிரி மாவீரன் குருவை நிழல் நிலையின் போதும் பிற நேரங்களிலும் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் இன்னும் பல. இதையெல்லாம் பார்த்த நான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை. ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை யார் படிக்கிறது? ஜெயராஜ் மாவட்ட செயலர் படிப்பார். ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை அவர் படிப்பார். பாமக வரலாற்றில் பாண்டி பொதுக்குழு ஒரு கருப்பு நாள். அதை பார்த்த உலகம் முழுவதும் இருந்த வன்னியர்கள் கண்கலங்கினர், நொந்து நூலாகினர், வேதனையில் துடிதுடித்தனர். இப்படியும் நடக்குமா? நடந்த நிகழ்வு உண்மைதானா? யார் செய்தது சரி தவறு என நாம் பார்க்க தேவையில்லை. இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் தான் நம்மை கவலை கொள்ள செய்கிறது. 2 கோடி மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. தந்தை மகனுக்கு இடையில் யாரிடம் தோற்பது என்பதுதான் கேள்வி. தந்தை எனும் ஆன்மா அங்கே கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம். இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய புகழாரம். ஆனால் இன்று நடந்தது 100 மாடி கட்டிடத்தின் மேலே இருந்து ஐயா அவர்களை குப்புற கீழே தள்ளப்பட்ட நிலை. 2 கோடி வன்னியர்களும் அவமானத்தால் தலைகுனிந்தார்கள். யாருக்காகவும் நாம் ஒரு பக்கம் நின்று வாதாடப் போவதில்லை. ஆனால் நமது பாரத கலாச்சாரம் சொல்லும் செய்திதான் என்ன? நமது இதிகாசங்களும் புராணங்களும் கூறுவது என்ன? முகலாயர்களின் கலாச்சாரம் வேறு. அவர்கள் கலாச்சாரத்தில் பதவிக்காக தந்தையையும் சகோதரனும் கொள்வது, சிறைப்பிடிப்பது ஏற்புடையது. பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எதையும் வேண்டுமானாலும் செய்தார்கள். நமது கலாச்சாரம் வேறு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எடுத்துக்காட்டு: 1 ராமன், 2 பீஷ்மர், 3 பரசுராமன், 4 இந்திரஜித், 5 ராஜேந்திர சோழன். 1 ராமன் தந்தை சொல் கேட்டு 14 ஆண்டுகள் காடு போனார். 2 பீஷ்மர் தந்தைக்காக தன் சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சாரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார். 3 பரசுராமன் தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்று மீட்டார். 4 இந்திரஜித் சாவது உறுதி என தெரிந்தும் ராமனோடு போரிட்டு தந்தைக்காக உயிர் துறந்தார். 5 ராஜேந்திர சோழன் தெற்காசியாவையே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகே அரசனாக முடிசூட்டி கொண்டான். இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உள்ளன. தந்தை உருடம் இருக்கும்போது இழிவுபடுத்திய எத்தனையோ பேர் தந்தை இறந்த பிறகு இன்று ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை காரணமாக தந்தைமார்களை காயப்படுத்தியவர்களே. அது இனியும் தொடரக்கூடாது என்பதே நமது ஆதங்கம். சின்னையா அவர்களின் கவனத்திற்கு ஒரு சில தற்போது தமிழக அரசியல் களம் நமக்கு சாதகமாக உள்ளது. பல முனைகளில் நம்மின் தேவை மற்றவர்களுக்கு அதிகரித்துள்ளது. தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நாம் நமக்கு நாமே குழிபடுத்திக் கொள்ளலாமா? பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்வினையாற்றாமல் ஒரு நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே.
ஐயா சொல்லி ஒரு மாபெரும் இயக்கத்தை இருபெரும் கூறுகளாக தைலாபுரம் பனையூர் என்று வெட்டி பிளந்து விட்டீர்களே. 7 கட்சிக்காக உயிர் துறந்த 21 ஆண்மக்கள் இந்த பிளவை ஏற்றுக்கொள்ளுமா? இதுவரையிலும் அடி உதை சிறை சித்திரவதை உறுப்புகள் உடைமைகள் இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களின் இழப்பிற்கு இதுதான் பரிசா? ஐயா மீடியாவில் வந்து தான் பழக்கலப்பைய ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்கிட்டையும் பேசினார். நானும் பேசினேன். அவர் பேசல, நானே பேசினேன். நான் போய் பார்க்கட்டுமான்னாரு. பாருங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு உங்கள் கவனத்திற்கு படிப்பேன். பழக்கருப்பையா பேட்டி. நீர் அடித்து நீர் விலகாது என்பது போல எவ்வளவுதான் தகப்பன் மகனும் முட்டிக்கொண்டாலும் எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியுடன் தான் வரவேண்டிய கட்சி. அவரும் நடத்த தகுதியானவர்தான். ஆகவே இது 4 நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டதென்றால் இதுதான் எங்களுடைய செய்தி. உன் பின்னால் திரிகிறோம் என்று நினைக்காதே. உன்னுடைய அதிகாரத்திற்காக உன் பின்னால் தெரியவில்லை. எப்பொழுதும் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். அதிமுகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள். அதனால் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து கொள்கிறோம், அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக்கொள்கிறோம். நீயும் சேர்ந்தால்தான் எங்களோடு சேர்ந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள் என்பதுதான் அவர் அறிவித்த செய்தியின் நோக்கம். அன்புமணி ரொம்ப சார்புடையவராக, பிஜேபிக்கு சார்புடையவராக இருந்தார். சென்ற தேர்தலில் என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டிதானே நீ என்கிட்ட தாவர என்று ஐயா நினைக்கிறார். இந்த வயசிலும் கட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன். நான் இருக்கிற வரையிலே சொன்னதை கேட்க வேண்டும். நான் இருக்கிற வரையிலும் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும். கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும். சாதாரணமாக தளர்ந்து விடுவார்கள் மனிதர்கள். ஆனால் அவரோ தளரவில்லை. உடல்தான் தளர்ந்திருக்கிறது.